ஓகே. டைரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. டைரக்டர்ஸ் தான். இல்லாம நாம் சூஸ் பண்ண முடியாது. இது ம். எனக்கு தொழிலா எடுத்ததுக்கு அப்புறம் இத சூஸ் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் வர்ற வரைக்கும் நான் அப்படியே வெயிட் பண்ணலாம் முடியாது. ம். இது சினிமா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டோரிஸ். அப்போ எனக்கு ஏஜும் இல்ல. ம். அது கெக்க பக்கன்னு சிரிக்க வேண்டியதுதான். சோ நெறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நாகேஷ் சார், ம். ம். பிகேஆர் சார் ரொம்ப மெதுவா பேசுவாரு. ம். பட் அதுல ஹிலேரியஸ் காமெடி இருக்கும். ம். காமெடி வந்து முட்டியில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்பெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தேஜா சொன்ன கால் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. ம். அது வேற விஷயம். மொபைல்ங்கிற ஒரு சமாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ம். பிரைவசி தேவைப்படுது. கரெக்ட். முக்கியமா அதுல பேசுறதுக்கான பிரைவசி தேவைப்படுது. ம். சோ நம்ம ஒருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணா இல்ல நானு இந்த பிஸியா டயட்ல இருக்கேன். இருக்கேன் அப்படின்னுவாங்க. பர்த்டே வந்தது ம். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ம். ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது இல்ல. ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓ. என் தாத்தா வரும்போது நல்ல புத்தகம் எப்பவுமே என் வீட்டுல ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகே. எனக்கு வெளியே போய் பசங்களோட விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ம். ம். இப்ப எனக்கு இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது நான் படிக்கிற புத்தகம் தான். ஓகே. ஸ்டில் அதான் ஃபீல் பண்ணுவேன். ம். ஒரு நல்ல ஒரு புத்தக நேசியாக இருந்தால் ம். எப்பவுமே நமக்கு தனிமை ஃபீல் ஆகாது.